நகர்த்திட்டு முன்னாடி வா. வா 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 வா. உண்மையிலேயே சூப்பர் என்ட்ரி, உண்மையான கதாநாயகி மாதிரி. என்ன சார், ஹீரோயின் இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் ஆகுதா? எப்ப பாரு சினிமா சினிமா சினிமா. ஹலோ 10th ஃபெயில். சொல்லுங்க 4வது பாஸ். நான் சினிமாவுக்காக தான் வாழ்றேன், அதை தான் சுவாசிக்கிறேன். நாம இப்ப 3 வேளை நிம்மதியா சாப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த சினிமா தான். இதெல்லாம் கரெக்டா பேசுங்க, ஆனா நான் சொல்ற ஒரு வார்த்தை கூட கேட்காதீங்க. என்ன கேட்கல? சொல்லுட்டா ஒண்ணுன்னா எங்க அப்பா கொடுத்த லேண்டையும் வித்துட்டீங்க. நீங்க கஷ்டப்பட்டு வாங்கின 5 ஏக்கர் லேண்ட கூட வித்துட்டீங்க. அது எல்லாத்தையும் வித்து தானே தியேட்டர் கட்டினேன், கொஞ்சம் சந்தோஷமா இரு. அது மட்டுமா, 10லன்னு லோன் வேற வாங்கியிருக்கீங்க. அது அது எங்க அப்பா லோன் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் உன் அப்பா மாதிரி ஒண்ணும் இல்ல. இழுத்து ஒரு அடி கொடுத்தா அப்ப தெரியும். ஹலோ, நான் தியேட்டர்ல சம்பாதிக்கிற பணத்துல தான் பேங்க் கடன் எல்லாம் அடைச்சிட்டு வரேன். இந்த ஊர்ல பெஸ்ட் தியேட்டர் எதுன்னு தெரியுமா? அது நம்மளோடது தான். நான் ஹிட் ஆகிற படத்துல சம்பாதிக்கிற பணத்துல பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, இப்ப அந்த பணம் எங்க? அது எனக்கு தெரியும். படம் பண்ணணும்னு ஏதாவது கதைக்கு கொட்டிருப்பீங்க. 3 வருஷம் ஆயிருக்கு கதை ஸ்டார்ட் ஆயி, கதை கூட முடியல. இல்ல அதெல்லாம் இல்ல. நல்லதுதான். அந்த கதை ஏதாவது முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, சினிமா எடுக்கிறேன்னு இன்னும் பணத்தை செலவு பண்ணிருப்பீங்க. அதுவும் தண்ணியில அடிச்சிட்டு போயிருக்கிற மாதிரி தான். என்ன ஆன்சரே இல்ல? இதுக்குள்ள ஏதாவது பேசி என் வாயை மூட வச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ உனக்கு அந்த கதைலாம் சொன்னா உனக்கு புரிய போறது இல்ல. நமக்கு இருக்கிறது 2 பொட்ட பசங்க. அவங்க 2 பேரையும் செட்டில் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்க மேல உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கா? எனக்கு இல்லையா? சினிமா குடும்பம் ரெண்டும் என் 2 கண்ணு மாதிரி. அது தெரியுங்க. அதே டைம்ல சினிமாக்கு லெட்டர் எழுதுறன்ற நோக்கத்துல நீங்க குடிக்கிறது வேற ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. நான் என்ன தினமுமா குடிக்கிறேன்? ஏதோ ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணும்போது குடிக்கிறேன், அவ்வளவுதான். சினிமாக்காரங்க குடிச்சிட்டு தான் கதை எழுதுவாங்களா? நீ மட்டும் அப்போஸ் பண்ணிட்டு இருக்க. நான் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட் பண்ணல. நான் என்னோட கதை திரைக்கதையை சினிமா ரைட்டர் கிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல படத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அந்த முயற்சியில ஏதாவது தோல்வி ஏற்பட்டா நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணி சரி பண்றோம், அவ்வளோதான். ஏதோ படம் எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறவன் நான் இல்ல. நல்ல படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட படத்துல யாரும் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் இருக்கணும். அதனாலதான் அதிகமா டைம் எடுக்குது. சரி, இது வரைக்கும் இந்த கதைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? அதாவது சொல்லுங்க. நம்ம சினிமா ரைட்டருக்கு ஒரு 12 லட்ச ரூபாய், எங்க டிராவல் செலவு, அப்புறம் தங்குற செலவு எல்லாத்துக்கும் சேர்த்து 4 லட்ச ரூபாய், மொத்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து 16 லட்சம் ஆகுது. அட கடவுளே, 16 லட்சமா? வீட்டு வேலைக்கு ஒரு வேலைக்காரிய வைக்க சொன்னா முடியல உங்கனால. நான் இதுக்கு மேல ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுங்க, எனக்கும் செலவு இருக்கு. அட, நீ என்ன ஹோட்டல் நடத்துறியா? 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் தெரியுமா? ஏன் இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்க? உங்க அப்பாவுக்கு தான் காசு கொடுத்துட்டு இருக்க. நான் உன் புருஷன்டி. என்னால கொடுக்க முடியாது. நீ இப்ப முடியாதுன்னு சொன்னா உன்னை கொன்னுருவேன். ஐயோ, எப்பவுமே வந்து இதுதான். பாவ பொண்டாட்டி அடிச்சிட்டே இருப்பான். குடிச்சிட்டு வர்றது அடிக்கிறது. ஐயோ, அவன் குடிச்சிட்டு அவன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். நான் போய் அவன் கூட சண்டை போடணுமா? தானா சரியா போயிட்டு விடு. அச்சோ, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லையாங்க? நீங்க வீட்டுக்கு வராதப்பெல்லாம் யார் என் கூட படுக்கிறது? சவிதா தானே? அன்னைக்கு சிந்துக்கு ஃபிக்ஸ் ஆந்துச்சு. அது பிட்ஸ் இல்ல, பிட்ஸ். ஏதோ ஒண்ணுங்க. அன்னைக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? பாவங்க, போய் பாருங்க ப்ளீஸ். அந்த பணத்தை குடு. இப்போ என்கிட்ட காசு இல்ல. நீ நான் சொல்றதான் கேட்கணும். பணத்தை குடுன்னா ஒழுங்கா கொடுத்துரு. என்னாச்சுமா? அந்த குடிகாரன் ஜோசப் இருக்கால, பாவம் சவிதா கிட்ட சண்டை போடுறான். அக்கா தினமும் இப்படி கஷ்டப்படுறதுக்கு அவனை டிவோர்ஸ் பண்றதுதான் நல்லது இல்ல? சரி, நீ உள்ள போ. போய் அவங்கிட்ட கேளு. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. தினமும் குடிச்சு குடிச்சு இப்படி தொல்லை பண்றியே, இது நியாயமா சொல்லு? வாய மூடுறே. அமைதியா போடா. ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? காலையிலேயே குடிக்க காசு கேக்குறான். குடிக்கணும்னா நீ உன் பணத்துல குடி. அவளே ஏன் தொந்தரவு பண்ற? ஓய், இது ஏன் சொத்து, ஏன் காசு. இந்த இடத்த ஏன் காசுல வாங்கியிருக்க. நீ யாரு கேக்குறது? என் இடத்துல நான் என்ன வேணுமோ அதை செய்வேன். ஏய், இவ உன்னோட மனைவியா இருக்கலாம், ஆனா என் முன்னாடி எந்த பொண்ணையாவது அடிச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். குடிக்கிறதுக்கு பணம் வேணும்னு ஒரு பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எல்லாம் மனுஷனா? ஏய் பொண்ணப்பா, நீ வேணும்னா மத்த எல்லாரையும் பயமுறுத்திடலாம் பாத்துக்க. ஆனா உன்னால என்ன பயமுறுத்த முடியாது. ஓய், என்ன இங்க நிக்கிற? போயா, வெளியே போ. காலங்காத்தாலே குடிச்சிட்டு வரானா? ஆமா. இவ்வளவு காலையில இவனுக்கு எங்க கிடைக்குது? நேத்து ப்ராப்பர்ட்டியை வித்தவங்க பார்ட்டி கொடுத்திருக்காங்க, அங்கதான் குடிச்சிட்டு வந்திருக்கான். வாய் மூடுறே. கேளு பொண்ணப்பா, என்னோட பிரச்சனையில தலையிடாதா, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. என்னடா பண்ணுவ? அப்புறம் ஓ விஷயத்துல நானும் தலையிடுவேன், ஜாக்கிரதை இருந்துக்க. பின்ன உனக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே, குடிச்சு சாவு. அப்ப நீ இத முன்னாடியே கொடுத்து வந்திருக்கனா? ஓய், மறக்க மாட்டேன்டா. நான் இத மறக்கவே மாட்டேன். ஏய் போடா. போடா.
வந்துட்டா நியாயம் பேசுறதுக்கு இங்க. நீங்க போங்கண்ணா, இவனை சரி பண்ணவே முடியாது. சவிதா, நீ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுமா? இவனோட குடிப்பழக்கத்தை போலீஸாலையும் நிறுத்த முடியாதுண்ணா. அவன் குடிப்பழக்கத்தை விட மாட்டாமா. போலீஸ் ஒரு முறை வந்து பயம்படுத்திட்டா அட்லீஸ்ட் உன்னை அடிக்காமலாவது இருப்பான்.